அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா அருமையாக வந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டா உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். தோலை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் கேரட் செய்கிற அந்த ஸ்லைசரில் எடுத்து எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. நம்ம கையாலே மேஷ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டோம்னா ஈக்குவலாக உங்களுக்கு எல்லா இடமும் ஈக்குவலாக படுற மாதிரி நமக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் 1 கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை நீங்கள் நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க. இப்போ அதோடைய 1 ஸ்பூன் நைஸ் ரவா சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபுல்லாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கூடுதலாக சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலும் போதும். அதுவும் எல்லாமே அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கையாலேயே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளித்து விட்டு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரையாக தாங்க ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி கையால் கொஞ்சமாக தெளித்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஈவினிங் டைமில் நமக்கு ஒரு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி கையால் உருண்டை எடுத்து பிடிச்சி நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறேன். தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து வச்சு அப்படியே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சேமாக உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே சைஸில் வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சிடலாங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் சூடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். நம்ம ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஈக்குவலாக எல்லாமே நமக்கு ப்ரெஸ் ஆகி வந்துடும். மேலேயும் நம்மளுக்கு ஒரு கோடு கூட அப்படியே தெரியுங்க கொஞ்சம் அழகாக. நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கருக விட்டுறாத லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பட்டுன்னு செஞ்சு கொடுத்துட்லாங்க. கொஞ்சம் கூட ஒட்டாது, அதே சமயம் நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது என்ன குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க, நம்மளும் சாப்பிட்டுடலாம். திருப்பி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேங்க. நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய போட்டிருக்கேங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன செய்கிறது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இங்கே எங்கள் ஊர்லலாம் மழை வர மாதிரி இருக்குதுங்க கிளைமேட்டு. ஒரு ஈவினிங் டைமில் நான் இது ஒரு காஃபியோடு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதேமாதிரி இருக்கிற பேட்ச் இன்னும் ஒரு பேட்ச் வந்தது. அதேமாதிரி போட்டு அதையும் நான் எடுத்துகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குது. நம்ம அந்த ஆனியனோடு சேர்த்து செய்யும்போது நீங்கள் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.